श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंदम उद्धव गीत 11வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம். எல்லாம் இன்னைக்கு கரெக்டாக வந்துச்சு. 11வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். गुणिनामप्यहं सूत्रं महतां च महानहं सूक्ष्माणामव्यहं जीवः दुर्जयानामहं मनः। உத்தவர் பகவானுக்கு ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்டார். பகவானே, உன்னுடைய விபூதிகள் சொல்லுங்கோ, எதிலோ நீ உன்னை நானும் தியானம் பண்ணலாம், சிந்திக்கலாம். குறிப்பாக நீங்கள் அப்படி சில இடங்களை சொன்ன அடையாளங்கள் சௌரியமாக இருக்கும், உன்னை பற்றியே சிந்திச்சுட்டு காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான் ரொம்ப சந்தோஷம். உன்ன மாதிரி அர்ஜுனனு கூட மகாபாரத யுத்த சமயத்தில் கேட்டார், ஓ உத்தவா, அப்போ நான் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவனுக்கு என்னுடைய விபூதிகள் எல்லாம் விவரிச்சிருக்கேன், இப்போ நான் உனக்கு கூட சொல்லுவேன் அப்படின்னு பகவான் அந்த விபூதிகள் சொல்ல தொடங்கி அதில் முதல் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கிற ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் நான் தான் அப்படின்னு சொன்னார். ஹையர் த பிரின்சிபல். அப்புறம் எல்லா பிராணிகளும் உருவாகி வாழ்ந்துட்டு திரும்பி நசிஞ்சு போகிறது எல்லாமே எனக்குள்ளே தான் நடக்கிறது, இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் அப்போது எல்லா ரூபத்திலும் இருக்கேன் அப்படின்னா சர்வம் கிருஷ்ணமயம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொன்னார். இதே என்னுடைய விபூதி தான், நீ இதில் பாரு, எல்லாத்திலும் பார்க்கலாம். ஆனால் சொல்கிறேன் எதெல்லாம். அப்புறம் இங்கே இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக சொல்லும்போது குணிநாமபி அகம் அப்படின்னு சொன்னார். இது இந்த ஸ்லோகம் பார்த்திருக்கோம் நம்ம கொஞ்சம். குணி அப்படின்னு சொன்னால் யாருக்குள்ள எதுக்குள்ள அந்த குணம் இருக்கின்றனதோ அவனுக்கு குணி ஆயிடுவான். ஞானி, கவி, அந்த மாதிரி குணி. குணினாம் அந்த குணி என்ன இங்கே இப்போது ஆகாயத்துக்கு சப்த குணம், அப்புறம் ஜலத்துக்கு ரசகுணம், இப்படி சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்களே குணங்கள் அந்த அந்த தன்மாத்திரைகளுக்கு உள்ள பஞ்சமகாபூதங்களுக்குள்ளே இருக்கிறது பார்த்தியா? அதெல்லாம் கூட நானே தான் சூத்திரமாக இருக்கேன். சூத்திரமானா அப்போது ஆகாயத்தில் இருக்கிற சப்தம் வேறே, அப்புறம் காற்றில் இருக்கிற ஸ்பர்ஷ குணம் வேறே. குணங்கள் இப்படி ஒன்றும் அந்தந்த பஞ்சமகாபூதங்களில் வியக்தமாகும்போது வேறையாக இருந்தால் கூட நானும் ஒன்று தான், ஒரு ஆத்மா, ஒரே చైతన్యం அந்த உபாதிలో శబ్దமாகவும் ஜலம்
అగ్నిలో ఉంది రూపమావు, జలత్తులో రసమావు, భూమిలో గంధ తన్మాత్రமாவு వ్యక్తமாகிறது. அதனால் சூத்திரம் நான் தான்ன்றார். சூத்திரம்னா உள்ள இன்னர் கனெக்டடு த்ரெட் மாதிரி. அப்புறம் எதெல்லாம் ரொம்ப பெருசான இந்த லோகத்தில் சொல்லப்படுறதோ அந்த பெருசான இதில் எல்லாத்துலேயும் மகதாம் நான் த மகான் அகம், எல்லாருமே அகம் அகம் உபயோகப்படுத்துகிறார் பகவான். அது வந்து சுத்த சைதன்ய பிரம்மஸ்வரூபமனு நினச்சி அவர் அந்த ஞானத்தோடு தான் பேசுகிறார். ஞான ஸ்வரூபந்தானே பகவான். அப்புறம் எதெல்லாம் ரொம்ப சின்னதான்னு சொல்கிறோமோ சூக்ஷ்மானாம் அப்படி அகம், எது சூக்ஷ்மன்னா இங்கே மைக்ரோ பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் சூக்ஷ்மமானு சொன்னால் கூட இந்த ஜீவன் இருக்க பார்த்தியா, இந்த ஜீவன் ஏது தான் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கு. ஏன்னா அது பிரதிபிம்பம், அது ஒரு பிரதிபலிப்பு தான். அது ஒரு சரீரத்தில் இருக்குன்னா சாஸ்திரம் எவ்வளோ வர்ணிச்சு எவ்வளோ சொன்னால் கூட நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல கிரகிக்கிறதுக்கு. நம்ம பற்றி தான், ஆனால் நம்மளை பற்றி கிரகிக்கிறதுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கிறதுனால, புரிஞ்சிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சூக்ஷ்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் சூக்ஷ்மத்திலேயே அதி சூக்ஷ்மமானது வந்து இந்த ஜீவ, அது நான் தான். அப்படின்னா ஜீவன் வேறு இல்லை, ஜீவ ஈஸ்வர ஒன்றுன்னு சொல்கிறார். அப்புறம் எதெல்லாம் ரொம்ப ஜெயிக்கிறது கஷ்டமோ துர்ஜயானாம் அகம், நிறைய இருக்கு ஜெயிக்கிறதுக்கு இந்த லோகத்தில் கஷ்டமானது. ஆனால் அந்த ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற பல வஸ்துவில் விஷயங்களுக்குள்ள இந்த மனசுன்னு ஜெயிக்கிறதுன்னு இது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போது சிருஷ்டி ஆரம்பமாயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டி ஆரம்பத்தில் இருக்கிற பிரகிருதியில் இருக்கிற பல விஷயங்களே இது வந்து சிலதெல்லாம் நமக்கு வந்து எங்கேருந்து தொடங்குறார் பகவான்னா வேதங்களுக்கிட்டேருந்து தொடங்குறார். 12வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஹிரண்யகர்ப்போ வேதானாம் மந்த்ராணாம் பிரணவஸ்திரிவ்ருத் அக்ஷராணாம் மகாரோஸ்மி பதானி சந்தசாமஹம். வேதங்களுக்குள்ள நானும் பிரம்மதேவன் என்றார். ஹிரண்யகர்ப்ப பிரம்மதேவனுக்கு இன்னொரு பேரு ஹிரண்யகர்ப்ப. புராணங்களுக்குள்ள வர்ணிக்கப்பட்ட பிரம்மதேவனுடைய ரூபம் வந்து 4 முகங்கள் இருக்கு, 4 தலைகள். அப்போது என்ன குறிக்கிறது இது? அப்படி 4 தலைகளை வச்சு மனுஷன் இருக்காவலான்னா இருக்கலாம். 4 வேதங்கள் தான் 4 தலைகள். அப்போது முதல் என்ன சிருஷ்டின்னா வேதந்த வேதகர்ப்பன் பகவானுக்கு பிரம்மதேவனுக்கு ஒரு பேர். அதனால தான் இந்த வேதங்களுக்குள்ள பிரம்மதேவன் நான் இங்கே சொல்லும்போது கம்பேரிசன் எப்பவுமே கூட ஒரே கேட்டகரிக்கு சேர்ந்த மனிதர்களிலும் நானன்னு சொல்லலாம், பட்சிகளுக்குள்ள அதேன்னு சொல்லலாம், மரங்களுக்குள்ள இதேன்னு சொல்லலாம். ஆனால் பகவான் இங்கே வந்து வேதங்களுக்கு பிரம்மதேவனுக்கு கம்பேர் பண்ணுறாரு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா வேதானாமன்னா சத்தியத்தனை தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள வேதஜ்ஞர்களுக்குள்ள வேதானாம் வித்து தானே தாத்து வேத வித்து தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு சத்தியம் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்குள்ள வேதத்தின்னு தெரிஞ்சிருக்கிறவங்களுக்குள்ள பிரம்மதேவன் ஹிரண்யகர்ப்பன் நானும் அதுதான் ஆரம்பம். அங்கேருந்து தான் மிச்சம் எல்லாம் கிளம்புறது. அப்படி தானே பாகவத மகாபுராணம் இதில் பார்த்தோம். பிரம்மதேவன் பகவானுடைய நாபிலிருந்து பத்மத்தில் பிறந்தார், ஆவிர்பவிச்சாரனே. ஸோ ஹிரண்யகர்ப்பா வேதானாம்
அப்புறம் மந்த்ராணாம் அந்த வேதத்துடைய சாரம் என்னன்னா, வேதத்துடைய சாரம் என்ன, வேதம் அனந்தமாக இருக்கு, அனந்தோவை வேதாக. அப்படி இருக்கும்போது அது நீ ரொம்ப ரொம்ப சுருக்கி ஒரே சிலபலாக பண்ணிட்டாங்க, மோனோ சிலபல். என்னது? ஓம்காரம். மந்த்ராணாம், வேதத்தில் எல்லாமே மந்திரம்தான், மந்திரங்கள். அத்தனை மந்திரங்களுடைய சாரத்தினெல்லாம் கடைஞ்சி எடுத்தால் வரது ஓம்காரம். அதனால தான் பிரணவக. அந்த பிரணவக என்ன, அதில் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அந்தர்கதமாக திரிவிருத்து 3 எழுத்துகள், அக்ஷரங்கள் இருக்கு, அகார உகார மகார. அதனால தான் பகவானுடைய ஸ்வரூபம் வேதம். வேதத்துடைய சாரம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஓம். அந்த ஓம்காரத்துக்குள்ளே மறுபடியும் அகார உகார மகார. அப்போது பிரதம பாதம், த்விதீய பாதம், திருத்தீய பாதம் அண்ட் அபாதம் இல்லை சதுஷ்பாதம். அந்த అనేది கடைசியில் மேலே புள்ளியோடு நிற்கிறதே இந்த ஓம் ஏதும்போது. அதனால் பிரணவம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப விஸ்தரித்து சொல்லிகிட்டே போகலாம், பல வகையாக சொல்லலாம். அதனால் இது வேறு இடத்துல ஓம்காரம் பற்றி நம்ம நிறையாவே உபனிஷத்தில் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஓம் பற்றி தெரியாதவங்களும் நம்ம யாருமே இல்லை. அதுக்கு எவ்வளவோ சொல்லலாம். ஓம்காரம் 3 அக்ஷரங்கள், 3 திரிமூர்த்திகள், 3 அவஸ்தைகள், 3 காலங்கள், 3 குணங்கள், எல்லாமே 3 3 வருது. அதனால தான் அகார உகார மகார. அப்புறம் இந்த அகாரத்தில் இருக்கிற முதல் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எல்லா பாஷைக்கு, எல்லா மொழிக்கு ஆதாரம், ஆரம்பம். அக்ஷராணாம் அகாரஹா அஸ்மி. விபூதி யோகம் பகவத்கீதையில் கூட இதே சிலதெல்லாம் சிமிலராக இருக்கும். நம்ம அங்கே பார்த்தது இங்கே பார்த்தது. ஆனால் இங்கே பகவான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல போகிறார். விஸ்தாரம்னா நிறைய லிஸ்ட்டு கொடுக்க போகிறாரு. அக்ஷராணாம், அக்ஷரம் அப்படின்னா க்ஷயிச்சு போகாதது. எந்த அக்ஷரங்கள் நீ படித்த தெரிஞ்சுக்கிட்ட மொழி ரூபத்தில் அக்ஷரமான அந்த பரபிரம்மத்தினை உனக்கு தெரிவிக்கும். இந்த மொழிகள், அக்ஷரங்கள், விவகாரம்ல பாஷையெல்லாம் இது நசிஞ்சு போகலாம். ஆனால் என்ன இங்கே அக்ஷரம்னா, அந்த மொழி, அந்த வேத சம்ஸ்கிருத பாஷை மொழிని நீ வச்சுக்கிட்டு படித்து நீ ஆரம்பிச்ச உனకు అసలు నీ అక్షరமான వస్తు నీ అక్షర పురుషः నీ అని சொல்லி தெரிஞ்சுக்குவே. அக்ஷரம் புருஷோத்தம. அதனால் அகார திருக்குறள் கூட முதல் திருக்குறள் அதுதான் எழுதியிருக்காரு. அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் போற்றி. அப்படின்னா இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, மனிதன் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா முதல் வாயிலிருந்து வர சப்தம் ஆ. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஓவல்ஸ் கொஞ்சம்தான். அந்த ஓவல் இல்லாமல் எந்த கான்சனண்ட்டும் இருக்காது. கான்சனண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட்டட் பை த ஓவல். சரியா? ஸோ அக்ஷராணம் லெட்டர்ஸ் ஆல்ஃபாபெட்னு சொல்கிறதுனால கொஞ்சம் பாயிண்ட் அப்படியும் சொல்லியிருக்கு. அக்ஷராணம் அகாரஹா அஸ்மி. இந்த ஆலோ முதலாகி lo எக்ஸ்பேண்ட் ஆகி ஊலோ எக்ஸ்பேண்ட் ஆகி lo லயிச்சு போகிறது முடியறது. இதுக்குள்ளதான்ப்பா சர்வ நாமங்கள் எல்லாம் இருக்கு. எல்லா பிரபஞ்சத்திலும் மொழிகளெல்லாம் இருக்கு. எல்லாம் இந்த
இதில் தான் மாற்றங்கள், சில வெரைட்டி. அப்புறம் இந்த அக்ஷரங்கள் எல்லாத்தையும் ஒரு பத்ததியாக சேர்த்து ஒரு பதத்தினை உருவாக்கும் போதும், பதம்னா வாக்கியம், வேர்டு, சில பதங்கள் சேர்ந்த ஒரு வாக்கியம் ஆகிறது, பங்கி ஆகிறது. அப்படிப்பட்ட அந்த பங்கினை உருவாக்குறதுக்கு, அதில் பதங்களை உருவாக்குறதுக்கு இந்த அக்ஷரங்களை கோக்கணும். அது செய்யும்போது அந்த கோக்கிற பத்ததி பல வகையாக வேதத்தில் இருக்கிறதுனால வேத அங்கங்களுக்குள்ள சந்தஸ் అనేది ஒரு அங்கம். இங்கிலீஷில் ப்ராசடி என்று சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பொய்டிக்கலாக அந்த மந்திரத்தினை ஏதும்போது அது அந்த முதல் ஒரு வரியில் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும் அப்படின்றது ஒரு நியமம் இருக்கு. இது வியாக்கரணத்துக்கு அந்த பாஷனை ரொம்ப விஸ்தரித்து காப்பாற்றி நிற்க வைக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு பல வகையான காரணங்கள்னால சந்தஸ், அந்த சந்தஸ் நான் தான். இங்கே பதானி சந்தசாமகம்ன்றார். சந்தஸுக்குள்ள நான் பதானி. அந்த என்ன பதானி? இங்கே பதானி என்ன அர்த்தம்? காயத்ரி என் அர்த்தம். சந்தஸ்கள் முக்கியமாக 7 சந்தஸ்கள் சொல்லப்படுறது. 7ல் மறுபடியும் சின்ன சின்ன பிரான்ச்சஸாக சிலதெல்லாம் இருக்குது. அப்போது காயத்ரி மந்திரமானும் நான் தான் இருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் முக்கியமாக காயத்ரி అనేది சந்தஸுடைய பேர். கானாத் திராயதி இது காயத்ரி. அப்போது அந்த காயத்ரி, அப்புறம் அனுஷ்டுபு, த்ரிஷ்டுப், சந்தஸ், இப்படி பல வகையெல்லாம் இருக்குது. என்ன இதுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா ஒரு வரியில் 8 அக்ஷரங்கள் தான் வரும். ஒரு வரியில் 8 அக்ஷரங்கள் தான் வரணும். அப்படி பார்க்கும்போது அது 3 பதங்களோடு சேர்ந்திருக்கும். திரிவிருத்தன்னு சொன்னார் பகவான் அங்கே இதுக்கு ஓம்காரத்துக்கு. அதே மாதிரி காயத்ரியோட 3 வரிகள், 3 8 24. தத்ச விதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. கணக்கு பண்ண 24 லெட்டர்ஸ் வரும். இது காயத்ரி சந்தஸ். அது நான் என்றார். அப்புறம் அடுத்தது 13வது ஸ்லோகத்தில் இந்திரோஹம் சர்வதேவானாம் வசூநாமஸ்மி ஹவ்யவாட் ஆதித்யாநாமஹம் விஷ்ணு ருத்ராணாம் நீலலோஹிதஹ. அந்த வேதத்தினை பற்றி சொன்னதுக்கப்புறம் வேதத்துடைய அங்கங்களாக இருக்கிற இந்த எழுத்துக்கள், வியாக்கரணமும், ஆல்ஃபாபெட்ஸ், அக்ஷரங்களும், சந்தஸ்ஸு, அதெல்லாம் இப்போது அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இந்த பிரகிருதி சிருஷ்டி, வேத கர்ப்பனான இரண்ய கர்ப்பனான பிரம்மன் இந்திரனு. ஸோ இந்திரனு நான் தான். யாரிலோ சர்வ தேவதைகளுக்குள்ள பல தேவதைகள் இருக்காங்க. எல்லா தேவதைகளுடைய அதிபதியாக இருக்கிற இந்திரனு நான் தான். இந்திரன் அப்படின்னு அந்த பதத்தினை பிரித்து பார்த்தா அது கூட இஷ் தாத்துல வந்தது தான். அப்படின்னா ஈஸ்வர பாவேன இந்திரஹ, ஈஸ்வர பாவஸ்ய இந்திரஹ. ஸோ தேவதைகளுடைய அதிபதி இந்திர. ஆனால் இந்த இந்திரனுக்கு இருக்கிற இந்திரன் అనేది ஒரு பதவி. அந்த பதவிக்குள்ள எந்த ஒரு ஜீவன் மனிதனும் நிறைய 100 அஸ்வமேத யாகங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா அந்த பதவி அடையலாம். அதனால இந்திரனுக்கு எப்பவுமே கூட இந்த பதவி போயிடுமோ, அது ஏன் போயிடுமன்னா இவ்வளோ நாளில் அதுக்கு கணக்கு ஆயுஷ் நம்மள மாதிரி இருக்கா தெரியல. புராணங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இன்னொருத்தர் யாராவது 100வது அஸ்வமேத யாகம் பண்ணி முடிச்சிட்டு இருந்தால் அவன் உடனே கூட இந்த போஸ்ட்டுக்கு வரலாம். என்னமோ தெரியல, இந்திரனுக்கு எப்போ பார்த்தா அவருடைய போஸ்ட் பற்றி பயம் அவருக்கு.
அதை மையமாக வச்சு தான் பல பல புராண கதைகள் எல்லாமே இருக்கும். அதனால் ரொம்ப நம்ம வந்து இப்போ இது புராணங்கள் போய் எனக்கும் எல்லாமே தெரியாது, உங்களுக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால் இப்போ எல்லாம் தெரியல, கொஞ்சம் தெரியறது எல்லாமே ஏன்னா 18 புராணங்கள் நம்ம படித்தோமா, நமக்கு தெரியுமா, அவ்வளோ டைம் இருக்கா, வாழ்க்கை பத்துமா, ஏதோ அங்கங்கங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டது பற்றி சொல்கிறோம். அதனால் இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் அதுக்கு என்ன பேக்ரவுண்ட், இதுக்கு என்ன பேக்ரவுண்டுன்னா நமக்கு அப்புறம் தத்துவ விசாரத்துக்கு டைம் இருக்காது. இந்திரஹம் சர்வதேவானாம். அப்புறம் 8 வசுகள் இருக்காங்க பாருங்கோ. அதுக்கப்புறம் அந்த தேவதைகளுக்குள்ளேயே பிரிவுகள் இருக்கு. அஷ்டவசுಗಳು, ஏகாதச ருத்ரங்கள், துவாதச ஆதித்யர்கள், இப்படியெல்லாம். அப்படி சொல்லும்போது இந்த 8 அஷ்டவசூசன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 விதமாக பார்க்கலாம். அர்த்தம் என்னன்னா, அஷ்ட திக்பாலகர்கள், அஷ்ட திக்குகளுக்குள்ளேயும் டைரக்ஷன்ஸில் வசதி யார் நிவசிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க வந்து அஷ்டவசூஸ். அப்போது இன்னொன்று என்ன, அஷ்டவசூலோட பேரெல்லாம் பார்க்கும்போது என்ன கொடுக்கப்பட்டதுன்னா புராணங்களுக்குள்ள அக்னி, வாயு, பிருத்திவி, அந்தரிக்ஷம், பிரத்யுஷா, தியௌஹு, சந்திரமா, நட்சத்திரங்கள் தான் அஷ்டவசுகள்னு சொல்லப்படுறது. அப்படி என்ன அர்த்தம் என்ன, இந்த திக்குகளும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எப்படியா பார்த்தாலும் இதெல்லாமே ஆக்கிரமித்து பரவி இருக்கே, நிவசிச்சிட்ருக்கே. அதனால தான் அஷ்டவசுகள். சரியா? அந்த அஷ்டவசுகளுக்குள்ள பகவான் என்ன சொல்கிறாரோ, ஹவ்யவாட். ஹவ்யவாட்டுன்னா அக்னிக்கு இன்னொரு பேர். அக்னிக்கு எப்படின்னா, ஹவனத்தில் எது ஆஃபர் பண்ணுறோமோ, நம்ம என்ன யக்னத்தில் ஆகுதி பண்ணால் கூட அது கேரி பண்ணி எங்கே கொண்டு போகணுமோ, யாருக்கு சேர்க்கணுமோ, அதோடைய எசன்ஸுன்னு அழகாக கரெக்டாக கொண்டு போகிற கொரியர் சர்வீஸ் வந்து அக்னி தேவதா. அவருக்கு ஹவ்யவாட்டுன்னு பேர். அது நான் தான்றார் பகவான். அப்புறம் இந்த 12 ஆதித்யர்கள் இருக்காங்களே, அவங்களுக்குள்ள விஷ்ணு நான் தான். ஆதித்யர்களுடைய 12 லிஸ்ட்டு பார்த்தா அதில் கூட விஷ்ணு முதல் பேர் வரும். இங்கே விஷ்ணு అని தீர்க்கம் ஏன் வந்ததுன்னா, அது கிராமட்டிக்கல்லி அந்த பக்கத்தில் சேர்ந்து ரூ வருதுனால அப்படி வரும். ருத்ராணாம். அப்புறம் அடுத்தது வந்து பிரம்மதேவனை பற்றி சொல்லியாச்சு, விஷ்ணு பற்றின்னு சொல்லியாச்சு, வேதம் அஃப்கோர்ஸ் சம்ஸ்கிருத பாஷா வேத மொழி பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் இந்த ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் அந்த நீலலோகிதனான சிவன் நான் தான். சிவனுக்கு இன்னொரு பேர் நீலலோகிதா. ருத்ரனில் படிக்கும்போதே வரும் விகிரித்த நீலலோகிதா. அப்படி என்ன அர்த்தம், கண்டம் மட்டும் நீலம் மணி மாதிரி காந்தியாக அப்படி இருக்கும், மிச்சம் உடம்பெல்லாம் வந்து இவருக்கு ரெட் கலர். ஆமாம், சிகப்பு, ரெட் கலர். லோகிதம்னா சிகப்பு கலர், ரெட் கலர், நீலலோகிதா. ஆனால் இங்கே இது வேதனில் படித்தாதான் நமக்கு தெரியும். தப்த ஸ்வர்ண நிகாபாயமணி அப்படின்னு தேஜஸோட ஜுவலிக்கிற உரக வச்ச தங்கம் மாதிரி இருப்பானே ஒரு இடத்துல, இல்லை இன்னொரு இடத்துல சுத்த ஸ்படிக சங்காசம்னு கூட சொல்லப்படுறது. பட் இது ஒரு பர்டிகுலர் அவருடைய எக்ஸ்பிரஷன் வந்து நீலலோகிதா நான் தான். அடுத்தது பிரம்மர்ஷீணாம் ப்ருகுரஹம் ராஜர்ஷீணாமஹம் மனு தேவர்ஷீணாம் நாரதோஹம் ஹவிர்தான்யஸ்மி தேனுஷூம். கொஞ்சம் வேகமாகவே சிம்பிள் மீனிங் சொல்லிகிட்டே போகிறோம். நல்லா ஆனந்திச்சு இதெல்லாம் இத்தனை இது ஏது ஸ்மரிச்சா கூட நம்ம பகவானே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பட் இவங்க எல்லாரும் இப்போ எங்கே இருக்காங்க அதெல்லாம் நமக்கு சந்தேகம் வேண்டாம்.
அவங்க இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க, அப்புறம் இருப்பாங்க, எப்போ இருப்பாங்க. ஏன்னா எங்கேயுமே யாருமே போகல, எங்கேயுமே யாருமே புதுசாக வரல. அப்போது ஆனால் அந்த நமக்கு தெரிஞ்ச புராண கதைகள், பகவானுடைய லீலைகள், அவதாரங்கள், இது எல்லாத்திலும் பார்க்கும்போதும், சாஸ்திரம் சொல்கிற விஷயங்கள் கூட சிலது பார்க்கும்போதும், உபனிஷத்துகளோட வேதங்கள் அதெல்லாத்தில் வர விஷயங்கள்னு. அதனால் இது ஏதோ நமக்கு எட்டாத விஷயம் இல்லை. அதாவது நினச்சாவே அது பகவான் தான், அது பகவான் தான், அது பகவான் தான். இப்போ பகவான் அசல் எங்கே பார்த்தாலும் பார்க்க பழகிடுவோம். பிரம்மர்ஷிகளுக்குள்ள இந்த ருஷிகள், ரிஷ்யதி ஜானாதி து ருஷய மந்திர திரஷ்டாரஹ ருஷய, இந்த ருஷிகளுக்குள்ளேயே சில கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரிஸ் ஏன்னா அவங்க இருக்கிற இடம், அவங்க ருஷியாகும்போதும் எந்த ஆசிரமா அது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கு, அங்கே நின்று எந்த வர்ணத்துக்கு செந்தினவங்களான்னு. அதனால் முதல் ஹையஸ்டான்னு சொல்கிறோம். இதில் ஹையஸ்ட்டு லோயஸ்ட்டுன்னு கிடையாது. ஆனால் பிரம்மர்ஷீணாம், பிராமண ரிஷி பிரம்மர்ஷீணாம் புருகு நான்தா. ஆக்சுவலி இந்த புருகு, மரீச்சி இவங்க எல்லாரும் சிருஷ்டி ஆரம்பத்தில் பிறந்த பிரஜாபதிகள் தான் ருஷிகளும். ஸோ அந்த புருகு ருஷி நான் தான். பாருங்கோ, அப்படி என்ன எல்லாம் நான் தான்றாரு. ஒரே வாட்டி எல்லாம் நான் தாப்பா, போ உத்தவா, சொல்கிறதுக்கு ஒரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை. ஆனால் அப்படி சொன்னால் எப்படி? எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோமே, எத்தனையோ பார்க்குறோமே விவகாரத்தில். இந்த சரீரம் மனசுன்னு வச்சு, அதனால் இந்திரியங்கள் லிஸ்ட்டு வேணும். புருகு. அப்புறம் பார்த்திங்களா பிரம்மர்ஷிகள். இன்னொரு கேட்டகரி என்ன? ராஜர்ஷிகள். அப்படின்னா ராஜாவாக இருந்து க்ஷத்ரியனாக இருந்து ருஷித்துவத்தினை அடைஞ்சவங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜனக மகாராஜர், இல்லை விஸ்வாமித்திரர் கூட முதல் ராஜா தான். அப்புறம் ராஜர்ஷி ஸ்தானத்துக்கு அவர் வசிஷ்டர் பிரம்மர்ஷி கூட போட்டி பட்டி நானும் பிரம்மர்ஷி ஸ்தானத்தினை அடையணுமனு கடைசியில் சாதிச்சார். அது கூட பிரம்மர்ஷி விஸ்வாமித்திர ஆயிட்டார். அதுக்கு ரொம்ப பெரிய கதையாக வரும். அவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை. அப்புறம் தேவர்ஷிகளுக்குள்ள இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்களா, தேவலோகத்தில் எல்லா லோகத்திலும் போய் வரக்கூடிய இவர் நாரதர். தேவர்ஷிகளுக்குள்ள அந்த நாரதர் இருக்காரே, ஞானம் கொடுக்கறதுக்காகவே சுற்றிட்டு இருக்கிறாரே, நாரம் ததாதிதி நாரத. அவர் நானே தான் அவருடைய ரூபம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அங்கங்கே போய் நான் மார்க்கெட்டிங் பண்ணணுமே இல்லையா? அதனால தான் அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம், ஆல் கண்ட்ரி வீசா. அதனால் அவர் எல்லா லோகத்துக்கு, ராட்சச லோகம், ஸ்வர்கலோகம், எல்லா பாதாள லோகம், பூலோகம், எல்லா லோகத்துக்கு போவார். போய் அங்கங்கங்கங்கங்கே இந்த என்னுடைய ஞான பீஜத்தினை, ஞான பீஜம்னா பக்தி பீஜத்தினை பக்தி ரூபமாக நட்டுவார். அது ஞானமாக பலம் கொடுக்கும். பக்தியோட பலம் ஞானம் தானே. அதனால் அப்படிப்பட்ட ஞான பலத்தினை கொடுக்குற நாரதர் நான் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பி செலஸ்டியல், அந்த ஆனிமல் பேர்ட்ஸ் அதுக்குள்ளே வராரு. அப்படி வரும்போது ஹவிஸுக்கு, யக்ஞ யாகத்துக்கு முக்கியமாக தேவைப்படுற பஞ்ச கவ்யங்களனி கொடுக்குற அந்த பசு மாடு இருக்கே, அந்த தேனு எது கொடுக்குமோ, எது எல்லாம் அது எது கொடுத்தாலும் அது அமிர்தம் தான் மக்களுக்கு, லோகத்துக்கு. அப்படினால அது பேர் தேனுஷு. அந்த பசு மாடுகளுக்குள்ள முக்கியமாக பசு மாடுன்னு அர்த்தம். நிறைய மாடு இருக்கலாம். அதில் காமதேனு ஹவிர்தானி அஸ்மி அப்படின்னா காமதேனு நான் என்றார். இந்த காமதேனு பற்றி கூட நமக்கு இந்த லோகத்தில் எங்கே பார்க்க முடியாது. நம்ம பார்க்குற பசு மாடு நமக்கு தாய்.
ஏன்னா அது அது ஒன்று ரெண்டு வச்சுக்கிட்டே மனுஷன் நல்லா வாழலாம் ஆரோக்கியமாக. எல்லா ஆரோக்கிய ஐஸ்வர்ய சம்பது எல்லாமே வரும் யாருக்கு? கொஞ்சம் கண்டென்ட்மெண்ட் திருப்தி இருக்கிறவனுக்கு. ஏன்னா அது கொடுக்கறது எல்லாமே ஏதோ ஒன்றுக்கு உபயோகப்படும். ஆரோக்கியத்துக்கு, ஆகாரத்துக்கு, எல்லாத்துக்கு. அதனால தான் நமக்கு பசுமாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கௌ அது நான் தான். அடுத்த 15 சித்தேஸ்வராணாம் கபிலஹ சுபர்ணோஹம் பதித்ரிணாம் பிரஜாபதீனாம் தக்ஷோஹம் பித்ருணாமஹமர்யமாம் பித்ருணாமஹமர்யமாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்கிறாரு. அங்கே காமதேனுன்னு சொல்லி உடனே கருடன் பற்றி சொல்லணும் இருக்குது இதுலையே. ஆனால் நடுவில் மறுபடியும் வேறு பிரஜாபதிகள் எல்லாம் வருது. முதல்ல அதனால தான் சுபர்ணஹ அகம் அது எடுத்துக்கிறோம். பதத்ரிணாம். பதத்ரிணாமன்னா பதனாத் திராயத்தை இது பதத்ரி. அந்த பதத்ரி வந்துச்சுன்னா அதான் கவி ஞானி அன்னு சொல்லும்போது அந்த ஈதான் வரும் எல்லாத்துக்கும். யார் ஞானியாக இருக்கானோ அதனால் அந்த கீழே உழாமே பூமியை தொடாமல் பறக்கக்கூடிய சக்தி இருக்கிற அந்த பறவைகளுக்குள்ள அந்த கருடன் நான் தான் அர்த்தம். பாருங்க, நேராக சொல்லாமல் சுபர்ணஹ, கருடனுக்கு இன்னொரு பேர் சுபர்ணஹ. ஏன்னா 2 ரெக்கைகள் 2 வேதங்கள். அது ஒரு வேதத்திலே 2 வகையான மீட்டர்ஸ்னு வச்சு அது பாடிட்டே இருக்குமா சுபர்ணஹ. ஸோ பறவை பற்றி சொன்னார். அப்புறம் சித்த ஈஸ்வரருக்குள்ள சித்தர்களுக்குள்ள அந்த கபில அவதாரம் எடுத்துகிட்டு வந்த நான் தான் இந்த சித்தலோகம் மொத்தனைக்கு சித்தர்கள் எல்லாருக்கும் நாயக்கனால் கபிலன் நான் தான். அதனால தான் கபிலர் இப்போ கூட தபசு பண்ணிகிட்ருக்கிறாரு. கபிலாரண்யவன் எங்கோ இருக்கு. அது என்ன சொல்லி பாகவதனில் பார்த்தோம். சித்தேஸ்வராணாம் கபிலக. அப்புறம் பிரஜாபதிகள். அப்போ முதல்ல பிரஜாபதிகள் எல்லாரும் தபஸுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிருஷ்டி வரமாட்டேங்குது. நிறைய ஜீவர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரீரங்களுக்காக. அப்போது தக்ஷ பிரஜாபதி எத்தனையோ பிரஜாபதிகள், கர்தம பிரஜாபதினு பார்த்தோம். வேறு சில சப்தர்ஷிகள் எல்லாரும் பிரஜாபதிகள் தான். ஆனால் அதில் தக்ஷ பிரஜாபதி ரொம்ப சிறந்த ஒருத்தர். ஏன்னா தக்ஷ பிரஜாபதியுடைய பாரிகள் எல்லாரும் அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மூலமாக தான் நிறைய நமக்கு நம்புறதுக்கு கஷ்டம், ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய இந்த பாம்புகள், பறவைகள், ஆடுகள், மாடுகள் எல்லாமே உருவானது அவங்கள மூலமாக. ஈவன் அந்த பல வகையான கிருமி கீட்டகங்கள் எல்லாம் கூட அது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். அது நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி விஸ்தரித்து நம்மளால் எதுவுமே பேசி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது சத்தியம். என்ன பாகவதம் வேதம் சொல்கிறதுனால அது எப்படி இல்லைன்னு கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதனால் பிரஜாபதி கூட தக்ஷர். அப்புறம் பித்ருலோகத்துக்கு ஒரு அதிபதி இருக்கார். ஸ்வர்கலோகத்துக்கு எப்படி இந்திரன் அதிபதியோ அந்த பித்ருலோகத்துக்கு இருக்கிற அதிபதிக்கு பேர் அரியமா. இங்கே இந்திரன்னு சொன்ன மாதிரி அங்கே அரியமா. அந்த அரியமா போஸ்ட்டு கூட மறுபடியும் மாறி மாறி போகலாம் இல்லையா? அப்போது அரியமா. அடுத்தது மாம் வித்யுத்தவ தைத்யானாம் பிரஹலாதமனுசுரேஸ்வரம் பிரஹலாதமசுரேஸ்வரம் சோமம் நக்ஷத்ர ஔஷதீனாம் தனேஷம் யக்ஷரக்ஷசாம். ஹே உத்தவா, இன்னும் மேலும் சொல்கிற கேளு. இந்த அசுரர்கள் இருக்காங்களே, அந்த தைத்தியர்களும் தித்தியுடைய புத்திரர்களும் அவங்களுக்கு எல்லாருக்குள்ள அப்புறம் ரொம்ப பிரசித்தமான அவங்களுக்கு ஈஸ்வரன் ஆகிட்டார். ஆக்சுவலி பிரகலாதனை பற்றி சொல்கிறார். ஸோ பிரகலாதன் நான்
ஏன் பிரகலாதனுடைய அப்பா கூட நிறைய நாள் ஆட்சி பண்ணார் இல்லையா, லோகத்தனை பரிபாலனம் பண்ணாரே, அவங்களை பற்றி சொல்லலை. அவங்கள பூர்வ ஜன்மத்தில் வைகுண்ட வாசிகளாக இருந்தால் கூட பகவான் வந்து பிரகலாதன் தான் சொல்கிறார். ஏன்னா பிரகலாதனும் பிறந்தது அசுர தைத்தியா అనేది, அசுர தைத்தியான்னு என்ன, அதை நம்ம பிரித்து கேட்டகரி பண்ணி பார்க்குறோம். அசுசுரமந்தி இது அசுராக. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய முள்ளு செடியாக இருக்கிற இதில் வந்து சந்தன விருட்சம் மாதிரி பிரகலாதன் அங்கே பிறந்தானே. எப்படிப்பட்ட பக்தி, எப்படிப்பட்ட ஞானம். எத்தனையோ வருஷம் அப்புறம் ஆட்சி பண்ணி இப்போ கூட சுதலத்தில் அவருடைய கிராண்ட் சன்னு சில்ட்ரன் எல்லாரும் கூட பிரகலாதனு கூட இருக்காராம்மா சுத்தலத்தில் இப்போது. ஏன்னா பாகவதம் பற்றி பார்த்தா அப்படி தான் இருக்கே கனெக்ஷன். சுரேஸ்வரம் அசுரேஸ்வரம் பிரகலாதன் நான் தான். அப்புறம் இந்த நட்சத்திரங்களுக்கு ஔஷதங்களுக்கு தேவதையாக இருக்கிற அந்த சந்திரன் இருக்கானே நான் தான். அப்புறம் யக்ஷ ராட்சசர்களுக்கு லீடர் அதிபதியாக இருக்கானே, அது மட்டும் இல்லை, தனத்துக்கு கோஷாதிகாரி அப்படின்னா ட்ரெஷரர், தனேஷன்னா குபேரன் நான் தான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 17வது ஸ்லோகத்தில் ஐராவதம் கஜேந்திராணாம் யாதசாம் வருணம் பிரபும் தபதாம் द्युमतां சூரியம் மனுஷ்யாணாம் ச பூபதிம். அந்த பார்க்கடல் கடையும் போது வந்த வெள்ளை யானை 4 தந்தங்கள் இருக்குமா, அப்படிப்பட்ட யானைக்கு பேர் ஐராவதம். அந்த ஐராவதம் இந்திரலோகத்திலோ இந்திரனுடைய வாகனம், அது நான் தான். ஐயோ, இந்திரன் மேலே இருக்காரார், பகவான் கீழே இருக்கார யானையா? பகவானுக்கு அப்படிப்பட்ட டிகிரி ஆஃப் லேபர் மேலே கீழே இல்லை. அப்போது என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு சின்ன ஏதோ போஸ்ட்டு ஒரு வேலை உத்தியோகம் செஞ்சுக்கிட்டே நான் மேலே அவன் கீழே இப்படியெல்லாம் பேதபாவம். அப்புறம் வீட்டில் விட நான் புருஷன், நான் சொன்னதை நீங்கள் கேட்கணும். ஸ்திரீகள் அப்படி என்ன பேதம்? மேலே கீழே అనేది ஒன்றும் இல்லை, அவங்க இடத்துல. அதனால எல்லா கடவுள் தானே, எல்லாரும் பகவான் ஸ்வரூபந்தானே, ஆத்மஸ்வரூபந்தானே. பாருங்க, இந்த பாவனை வந்தாவே எவ்வளவு மனசுக்கு நிம்மதி. எல்லா டிஃபரன்சஸ், எல்லா குழப்பம், எல்லா சண்டை அப்படி அந்த க்ஷணமே நீங்கப்படும், காணாமல் போகும். அதனால் ஐராவதம் கஜேந்திராணாம். அப்புறம் இந்த ஜலச்சரங்கள், அக்வாட்டிக், சமுத்திரத்திலோ நதியிலோ ஜீவிக்கிற ஜீவராசிகள் எல்லாருக்கும் பிரபுவாக இருக்கிறது யாரு? அந்த வருண தேவதா, అంటే த காட் ஆஃப் வாட்டர்ஸ். அந்த ஜலம் இருந்தால் அது எத்தனை ஜீவிக்கிறது அங்கே பாருங்க. ஸோ யாதசாம் வருணம் பிரபும், அந்த வருண பிரபு நான் தான். அப்புறம் ரொம்ப தாபம் கொடுத்துட்டு சூடு, அப்புறம் ரொம்ப வெளிச்சத்தினையும் கொடுத்துட்ருக்கிற அந்த சூரியன்தான் நானும். இங்கே தபதாம் தியுமதாமன்னா ரொம்ப சூடு கொடுக்குறவங்களுக்குள்ள, ரொம்ப வெளிச்சம் கொடுக்குறவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூடு வெளிச்சம் అనేది அக்னி கூட கொடுக்கும், அப்புறம் நட்சத்திரம் கொடுக்கும், வேறு ஏதாவது கொடுக்கும். ஆனால் இங்கே அப்படி அதில் சூரியன் நான் பிரத்யட்சமாக கண்ணுக்கு காணப்படுற எத்தனையோ சூரிய மண்டலம், இங்கே நமக்கு ஒரு சூரியனை. அதனால பிரத்யக்ஷ நாராயண சூரியநாராயண கேயூரவான் மகர குண்டலவான் சூரியமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாத சந்நிவிஷ்ட. அப்புறம் சரி, அப்படியே மேலே லோகத்தில் வந்து செலஸ்டியல் பேர்ட்ஸு ரிஷிகள் எல்லாத்தையும் சொல்லி வந்து, அப்புறம் மிருகங்களை பற்றி சொல்லி வந்து, இப்போ கடைசியில் பூலோகத்துக்கு வராரு. மனுஷலோகத்தில்
மனுஷருக்குள்ள யார் அங்கே ராஜாவாக இருக்கானோ ஒரு நாட்டுக்கு ஒரு தேசத்துக்கு அந்த ராஜா பூபதிம், நாட் நார்மல் ராஜா, மகாராஜா பூபதிம். அதனால தான் அப்படிப்பட்ட பூபதி மகாராஜா அண்ணா, எந்த ராஜான்னா கூட மகாராஜா அவனு பகவானுக்கு சமானம். அட்லீஸ்ட்டு பகவான் இப்படி இங்கே சொன்னாரேன்னு சொல்லிட்டு அந்த பாலிட்டிக்ஸில் பொலிட்டிக்கலாக இருக்கிற லீடர்ஸு மக்களுக்கு வழிகாட்டுறேன்னு முன்னுவர அந்த லீடர்ஸ் எல்லோரும் நானும் அந்த பாவத்தோடு அப்படி ஒர்க் பண்ணணும் இல்லையோ, எங்கேருந்து எப்படி சுவார்த்தம் இப்படியெல்லாம் கெட்ட குணங்கள் எல்லாம் வருதுன்னு தெரியல. ஏன் சாஸ்திரம் கேட்கல, உத்தவகீதை கேட்கல. சரி, உச்சைஸ்ரவாஸ்து துரங்காணா உச்சைஸ்ரவாஸ்துரங்காணாம் தாதூனாமஸ்மி காஞ்சனம் யமஸ்ஸம் யமதாம் சாஹம் சர்ப்பாணாமஸ்மி வாசுகிஹி. அப்படியே இன்னும் கொஞ்சம் மனுஷலோகனில் பூபதி பற்றி சொல்லிட்டாரு. அதனால தான் ராஜா தெய்வத்தோட சமானம். அதனால தான் மக்கள் செய்கிற புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் ராஜாக்கு ஒட்டுக்குமா. அப்போது ராஜா குழந்தைகள் மாதிரி மக்களை பாலிக்கணும், பரணம் பண்ணணும். அடுத்தது இங்கே மறுபடியும் அந்த பார்க்கடல் கடையும் போது வந்த உச்சைஸ்ரவக, ரொம்ப பெரிய குதிரையாமா. அது தெரியல, இந்திர ஸ்வர்கலோகத்தில் தான் இருக்குது. அது எங்கே யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு வேறு புராணங்கள் படித்தா தான் தெரியும். உச்சைஸ்ரவஸ் அப்படின்னா துரங்காணாமன்னா இந்த குதிரைகளுக்குள்ள இல்லைன்னா ஓடுற அந்த வேகமாக ஓடக்கூடியது. குதிரை ஓடின வேகத்துக்கு வேறு நார்மலாக பூமி மேலே 4 காலு ஜந்து எதுவுமே இல்லை. அது அவ்வளோ வேகமாக ஓடும் குதிரை. ஸோ துரங்காணாம் அப்படின்னா குதிரைகளுக்குள்ள அந்த உச்சைஸ்ரவஸ் நான் தான். சரி, அப்புறம் இந்த பூமியில் அங்கே நிறைய கெமிக்கல்ஸு தாத்துகள் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சரீரத்தில் கூட தாத்துகள் இருக்குது, சப்த தாத்துகள். அதே மாதிரி இந்த பூமியில் அநேக தாத்துகள் கிடைக்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற தாத்துகள் எல்லாத்துக்கு அந்த பூமியில் இருக்கிற தாத்துகளை வந்து எடுத்து சாப்பாட்டு கொடுத்தா தான் இங்கே வரும். அங்கே ஐரன் இருக்குது, இங்கே ஐரன் வேணும். அங்கே காப்பர் இருக்குது, இங்கே காப்பர் வேணும். அங்கே ஜிங்க் இருக்குது, இங்கே ஜிங்க் வேணும். பாருங்க. ஆனால் அது எப்படியோ சட்டில் அங்கே கிராஸ் ஐரன் அப்புறம் இங்கே சட்டிலாக உபயோகப்படுறதே. சரி, அப்படிப்பட்ட சில மெட்டல்ஸு தாதுகள்னா மெட்டல்ஸில் அந்த தங்கம் நான் தான். காஞ்சனம், காஞ்சனம் தங்கத்துக்கு தானே எவ்வளோ சிறப்பு அந்த தங்கம். அப்புறம் நல்ல கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சிக்ஷை கொடுப்பாங்க. நல்ல கண்ட்ரோல் பண்ணி சிக்ஷை போடுறவங்களுக்குள்ள அந்த யமன்னு நான் தான். சரியா, அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சம்யமதாம் யமஹா. அப்புறம் கீழே லோகத்தில் இங்கே பூமி மேலே இருக்கிற பாம்புகள் வந்து கொஞ்சம் தான் அதை பற்றி. ஆனால் இந்த வாசுகி அதே பார்க்கடல்னு கடையிறதுக்காக வர வச்சு யூஸ் பண்ண அந்த வாசுகி பாம்புகளுக்குள்ள சர்ப்பங்களுக்குள்ள அந்த வாசுகி நான் தான். இப்படி பலது சொல்லி அப்புறம் 19வது ஸ்லோகத்தில் நாகேந்திராணாமஹம் தோஹம் நாகேந்திராணாம் மனம் தோஹம் மிருகேந்திர ஸ்ருங்கி திரம்ஸ்ட்ரிணாம் ஆஸ்ரமாணாமஹம் துரியஹ வர்ணானாம் பிரதமோ நகம். இதில் பாதி வந்து லிஸ்ட்டு அந்த ஜந்துக்களுக்குள்ளே சேர்த்துக்கணும். பகவான் அப்படி தான் மிக்ஸ் பண்ணி சொல்கிறாரு. இங்கே பாதி வேறே என்னன்னா, ஹே அனகா, அனகான்னா நீ எனக்கு எட்டுனது இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ எவ்வளவோ புண்ணியம் பண்ணி பாபரஹிதனாக இருந்தாதான், சுத்தாத்மாவாக இருந்தாதான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். நம்ம கூட அதே மாதிரி இப்போ பகவான் வந்து அனகான்னு சொல்கிறது உத்தவர்னு மட்டும் இல்லை, நம்ம எல்லோருனே இந்த பாகவதம் உத்தவகீதை கேட்குற எல்லோருனே
சத்சங்கத்துக்கு போகிற எல்லோருன்னே சாஸ்திரம் படிக்கிற எல்லோருன்னு என்ன சொல்கிறாருன்னா, பாபம் எல்லாம் நீக்கப்பட்டது. பாபம் நீக்கப்பட்டதுன்னா தடங்கள் நீக்கப்படலைன்னா அசல் நீ எப்படி சாஸ்திர அத்தியனத்துக்கு வரவே உனக்கு ஒரு குரு கிடைப்பான், உனக்கு சத்சங்கத்து மேலே ருச்சி லைக்கிங் வரும். அதனால் பகவானை நம்மளை அட்ரஸ் பண்ணுறார். அதனால் மனசில் வந்து இந்த தப்பான நான் ரொம்ப பாப்பம் பண்ணியிருக்கேன், ரொம்ப பாப்பி அப்படின்னு அழுமூஞ்சி வைக்கக்கூடாது. பாப்பமே இல்லை, எனக்கு என்ன இருந்துச்சோ என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியாது, எல்லாம் போச்சு. எப்போ நான் பகவானுடைய பாதங்களை பிடிச்சிக்கிட்டானோ, பகவானுடைய வாக்கியங்கள்னு என்னை காதுக்கு கட்டிக்கிட்டானோ, காதுனால் கேட்குறானோ, எனக்கு என்ன இன்னும் பயம் பாப்பம் என்ன சொல்லிட்டார்ல, அபிச்சேத் சுத்விச்சாரா பாப்பேபிய பாபகிருத்தமஹா கீதையில், பகவத்கீதை. அதனால் பாப்பம் முன்னாடி எல்லோரும் செஞ்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் நீக்கப்பட்டதுனால தான் இனிமேல் அந்த பாப்ப பயம் நமக்கு இல்லை, பயப்படக்கூடாது. ஏதாவது மிச்சம் கிச்சம் இருந்தால் நமக்கு தெரியாது, எல்லாருக்கும் அவருக்கு சொல்லியாச்சு, அவருக்கு எழுதி கொடுத்தாச்சே, நான் உனக்கு சேர்ந்தவனு, நீ எப்படி வச்சுக்கிறியோ அப்படி வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுற பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது. அப்படி விட்டி கொடுத்தா எவ்வளோ ஆனந்தம், எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால் ரொம்ப நம்ம எக்ஸைட் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த உட்டி கொடுக்கறது கற்றுக்கணும். ஓகே, அதுதான் ஆத்தியாத்மிகம். என்ன சொல்கிறாருன்னா, நாக இந்திராணாம், இந்த நாகு பாம்பு, நாகன்னாவே பாம்பு, அந்த அது வாசுகி அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு நாகலோகம் అనేది கூட ஒன்று இருக்குது வேறு. அதில் நாக இந்திராணாம் நான் வந்து அனந்தக, வாசுகிக்கு அனந்தக்கு வித்தியாசம். வாசுக்கு ஏதோ கீழே லோகம் இல்லை, அனந்தன் எங்கே இருக்கு, பகவானுடைய படகையாக தான் இருக்கு. பகவான் படுத்திருக்கிற அந்த அனந்தம் இருக்கானே, அனந்தன் ஆதிசேஷன்தான் நான். அப்போது அவரே படக்கையாக கட்டலாக பண்ணிக்கிட்டு அது மேலே அவரே படுத்துக்கிறாரு. இதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால் ரெண்டு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளோ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்டு இந்த விவரணம், ஆனால் ஆனந்தமாக இருக்குல்ல, இதெல்லாம் அப்படி எப்படி நினச்சிக்கும்போது இது நிறைய புராணங்களும் மேலே விஷயங்களே சொல்கிறாரு நினச்சிக்க வேண்டாம். வருவார் கீழே நம்மக்கிட்ட வருவார். இப்போ வந்தாச்சு ஆல்ரெடி. பூபதி பற்றி ஒன்று சொல்லி அடுத்தது இப்போ பாருங்கோ சொல்லுவார். இன்னொன்று என்ன இருக்குது இங்கே, முருகேந்திரா ஸ்ருங்கி திரம்ஸ்ரீனாம், நிறைய பெரிய பெரிய பல் இருந்து ஷார்ப்பாக அந்த மாம்சம் சாப்பிட்ற அந்த ஆனிமல்ஸ் இருக்குது, வைல்டு ஆனிமல்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும். அப்புறம் கொம்பு வச்சுக்கிட்டு ரட்சிச்சுக்கிறது சிலதெல்லாம் இருக்குல்ல, அந்த கொம்பு இருக்கிற ஜந்துக்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய பல் இருந்து கிழிக்கக்கூடிய சக்தி இருக்கிற அது எல்லாத்துக்குள்ள அந்த சிங்கம் நான் தான். முருகேந்திரஹான்னா சிங்கம் நான். அப்புறம் இப்போ உடனே மனுஷர்கள் நம்ம பக்கம் வராரு. ஆசிரமானாம் அகம் துரியக, 4 ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரியம், வானப்பிரஸ்தாசிரியம் ஆசிரமம், அண்ட் அந்த 4வது இருக்கு சந்நியாச ஆசிரமம் అనేది அந்த நிலை என்னன்னு அது நான் தான்றார். அது என்ன இப்படி அது என்ன ஆப்ஜெக்டாக என்ன, இங்கே ஏதோ வேறு மனுஷர்களை பற்றி ஜந்து பற்றி சொன்னால் ஓகே, அந்த ஆசிரம அவஸ்தா ஆசிரம ஸ்திதி அதே அந்த சந்நியாசம்னா என்ன, பகவான் என்ன சம்யக் ஞாசம் சந்நியாசம். பகவான் இவ்வளவு அவராக இருந்தார், அவருக்கு எதுலையுமே பற்று இல்லை, எதுவுமே ஒட்டுக்கலை, நகரோதி நலிப்பியதே. அப்போ இந்த ஜீவனை நினச்சிட்டு இருக்கிற இந்த ஆசாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட தகராறுன்னா, உனக்கும் ஒன்றும் இல்லை, நீ சும்மா கல்பிச்சுக்கிட்ட, நீ சும்மா பிரமப்பட்டு நீ இமேஜின் பண்ணிக்கிற. அந்த பிரம கல்பனா இமேஜினேஷன் அஜ்ஞானத்தை நீக்கிக்கோ, நீ சரியாயிடுவேன். நீ நான் ஒன்றுன்னு சொல்லுவார். அப்புறம்
பகவான் சொல்லிட்டார் ஆல்ரெடி நிறைய வாட்டி. இந்த நீ நான் இது ரெண்டு கிடையாது, அது புரிஞ்சுக்கணுங்க. ஆனால் விவகாரத்தில் நீயா நானா, நீ என்ன நினச்சிக்கிறீங்க, நான் என்ன தெரியுமா, அப்படி நீ நான் நீ நான் நீ நான் நீ நான் என்னன்னு கபடி கபடி கபடின்னு விளையாடுற சண்டை. அதனால் ஆசிரமானாம் அகம். அப்போது பகவானுக்கு பிடிச்சது அவர் அதில் இருக்காருன்னா நம்ம எய்ம் பண்ணிக்கணும் வாழ்க்கையில். நான் சந்நியாச ஆசிரமஸ்திதி, அந்த துரியம் 4வது அது ஸ்வீகரிச்சுக்கிறேன். ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் மானசிகமாக ஸ்வீகரிச்சுக்கிறேன். பாஹ்யமாக ஈஸ்வரன் வேணுமென பண்ணுவார். ஆனால் நானும் அந்த சந்நியாசி எப்படி வாழறானோ, சந்நியாச பாவனை எப்படி இருக்கணுமோ அந்த மனோநிலையில் நான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு பக்கம் முதல் வர்ண ஆசிரமம் வன்றோம் நம்ம. ஆனால் இங்கே ஆசிரம வர்ணம் சொல்கிறார் பகவான். அந்த வர்ணங்கள் இருக்க பார்த்தீங்களா, பிராமணா க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர. இதில் அந்த முதல்து நானன்றார். முதல்து என்ன எப்படி தெரியும்னு நான் நிறைய இடத்துல வேறே சொல்லியிருக்கேன், நீங்கள் அது படிச்சுக்கோ. பகவத்கீதை முன்னாடியே சொல்லியிருக்கோம். சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः. அதனால் அங்கே படிச்சுக்கோ. அதனால பகவான் வந்து ஷார்ட்கட்டாக இந்த வர்ணங்களுக்குள்ள முதல் நான் தான், முதல் லிஸ்ட்டில் முதல் நம்பர் நான் தான். என்னது பிராமணா. அதனால தான் இப்போ இத்தனைத்துக்கு அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பார்க்கணும், முக்கியமாக அப்படி பார்க்கணும். இது பிராமணர்கள் இங்கே லோக்கத்தில் ஏதோ கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, வேஷம் போட்டாவது இருக்காங்க, குலப்பிராமணர்கள் இருக்காங்க. பிராமணர்கள் மாதிரி ஜீவிக்கிறவங்களுக்கு குணபிராமணனை கண்டுபிடிக்கிறது வெளியில் வந்து கஷ்டம். கஷ்டம்னா அவங்க கூட பழகி தெரிஞ்சிடும். அதே குலபிராமணன் வந்து நமக்கு வாத்தியாரை வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதுக்கு நமக்கு அவரோட குணம் பற்றி என்ன தெரியும்? பட் ஆனால் கூட அவங்களனை பகவானனை பாவத்தோடையே பூஜிப்போம், நமஸ்கரிப்போம், ஆதரிப்போம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வராரு நம்ம லோகத்தில் மாதிரி. தீர்த்தானாம் ஸ்ரோதசாம் கங்கா சமுத்திர சரசாமகம் ஆயுதானாம் தனுரகம் திரிபுரக்னோ தனுஷ்யதாம். இந்த பிரவகிக்கிற ஓடுற ஜலங்கள் இருக்க ஸ்ரோதசாமன நதிகளுக்குள்ள இந்த தீர்த்தானாம் ஸ்ரோதசாம் தீர்த்தானாம் அந்த பிரவகிச்சு ஓடி போயிட்டே இருக்கிற நதிகளுக்குள்ள கங்கா நதி நான் தான். ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே ஜெய ஹர கங்கே ஜெய ஜெய கங்கே. நினைச்சாவே போதும், ஸ்மரண பண்ணாவே போதும், பாவனலோ பண்ணாவே போதும். அவ்வளோதான் புனீதம் கங்கா கங்கா. அப்புறம் சரசாம், சரஸ்ன்னா குட்டி குளம் பேர் சரசு தான். ஆனால் சமுத்திரம் கூட ஒரு சரஸ் மாதிரி தான். ஆனால் அளவு தெரியாது, அது அளவு தெரியாது. அதையும் ஒரு பூமிக்கு சுற்றி அந்த பக்கம் பூமி இந்த பக்கம் போது நடுவில் இருக்க ஜலம். சமுத்திரம் எங்கேயுமே ஓடலை, அதனால ஓடாமல் ஒரே இடத்துல இருக்குன்னு அதுக்கு பேர் சரஸ்ஸு. அப்படிப்பட்ட மானச சரஸ்ஸு, மானசரோவரம், வேறு பிந்து சரஸ்ஸு, பிரம்மன் தபஸ் பண்ணது, அது இப்படியெல்லாம் இது இருக்கு. அது எல்லாத்திலும் சமுத்திரம் நான் தான். ஓகே, சமயக்கு முத்ரா, சரியைன முத்ரான கம்பீரத்துக்கு பகவானுடைய ரூபம் சமுத்திரம். அப்புறம் ஆயுதங்கள் இருக்க பாரு, இந்த வார்ஃபேருக்கு உபயோகப்படுத்துகிற அதில் வந்து இந்த தனுஷ் வில்லு நான் தான். அதனால தான் ராமர் கையில் வில்லு. அது மட்டும் இல்லை, ராமருக்கு மேலே கூட இந்த வில்லு உபயோகப்படுத்திட்டவங்களோ யார் அந்த தனுஷதாம். ஆக்சுவலி ராமருக்கு தான் சிறந்ததாக சொல்லுவோம். ஆனால் பகவான் இங்கே வந்து திரிபுரா தகனம் சமயத்தில் சிவபகவான் வந்து இந்த அவருக்கு ஒரு தனுஷு ஒரு வில்லு வச்சு தான், சூலம் வச்சு இல்லை வில்லு வச்சு தான் யுத்தம் பண்ணியிருக்காரு. திரிபுர தகனம் 3 நகரங்கள் அந்த அசுரர்கள் இது பண்ணுறதுக்கு. அப்படி அவர் எடுத்த கையில் சிவனு கையில் தனுஷன்னா எப்படி இருக்குமா, ருத்ரமான சிவனுக்கு. ராமர் சாந்த ஸ்வரூபர், ஆனால் அவர் தனுஷ் எடுத்த உக்ரமாயிடுவார். அப்படிப்பட்ட சிவபெருமான் திரிபுரக்னா திரிபுர தானம் பண்ணவர். அடுத்தது
दिष्ट्यानामस्म्यहं मेरुः गहनानां हिमालयः वनस्पतीनामश्वत्थ ओषधीनामहं यवः. ரொம்ப எங்கேயுமே அசையாமல் நடமாடாமல் இருக்கிற அந்த ஒரு அச்சலமாக இருக்கிற பர்வதங்களுக்குள்ள அந்த மேரு பர்வதம் நான் தான். ஓகே, ஸ்திரமாக அப்படியே இருக்கிற அச்சலமான அந்த மேரு பர்வதம். அப்புறம் ஏறத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது எல்லாம் இருக்கிறதுல அதில் அப்படிப்பட்ட ஹிமாலயம் ககனானாம் போகிறதுக்கு ஏறத்துக்கு மேலே போய் சேர்கிறதுக்கு கஷ்டமான அப்புறம் ஏறிட்டாங்களே வச்சுக்கோங்களேன். மேபி பகவான் சொல்லும்போது ஹிமாலயம் இன்னும் பெருசாக இருந்திருக்கலாம், இப்போ சின்னதாக இருக்கலாம், இல்லை ஆகலாம். அந்த ஹிமாலயம் பனிமலை நான் தான். அப்புறம் விருட்சங்களுக்குள்ள அஸ்வத்த விருட்சம், அந்த அலச மரம் நான் தான். அதனால தான் எல்லா கோவிலும் எல்லா இடத்துலையும் இப்போ கூட அது வச்சுட்டு ஆராதனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். அலச மரம் அதுக்கு மெடிசினல் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. அது கூட அக்னியில் ஆகுதி பண்ணுறதுக்கு. அப்புறம் ஓஷதிகள் இருக்கு. இதெல்லாம் வனஸ்பதி வேறு, ஓஷதி வேறு. ஓஷதிகள்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டும் சிலது நமக்கு தெம்பு கொடுக்கறதுக்கு ஆரோக்கியத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிற சில செடிகள் இருக்குது. செடிகள்லேருந்து வர தானியம் இருக்குது. அதில் யவக நான். யவகன்னா தமிழில் என்ன தெரியல, பார்லி. அது என்ன பார்லி தினந்தோறும் சாப்பிட்றதில்ல. தினந்தோறும் சாப்பிட்றதில்ல, ஆனால் அதுக்கு ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கு. அதனால தான் அந்த பார்லி யவகன்னு அர்த்தம். புரோதசாம் வசிஷ்டோஹம் பிரம்மிஷ்டானாம் ப்ருஹஸ்பதிः ஸ்கந்தோஹம் சர்வசேனானாம் அக்ரண்யாம் பகவானஜஹ. கீழே பார்லி இதெல்லாம் சொல்லிட்டார். இங்கே வரைக்கும் ஹிமாலயம் கங்கன்னு. உடனே திரும்பிப்போ மேலலோகத்தில் இருக்கிற புரோகிதர்கள், மேலலோகம்னா இந்த இப்போ இல்லாதவங்க திரும்பி அவங்க சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கலாம், மறுபடியும் இன்னொரு யுகத்தில் வருவாங்க. அப்படி புரோஹிதம் பௌரோஹித்யம் செய்கிறவங்க அவங்களுக்குள்ள சிறந்தவர் இருக்கிற அந்த ராமருடைய ராஜ்யத்தில் அவங்களுக்கு குருவாக இருக்கார் வசிஷ்டர் நான் தான். இந்த வசிஷ்டர் எவ்வளோ நாள் வாழ்ந்தார், இப்போ இருக்கார், எங்கே இருக்கார்? ஏன்னா அவர் வேறு புராணங்களுக்குள்ளே அதுக்கு முன்னாடி வருவார். சிருஷ்டி ஆரம்பத்தில் பிரம்மாஜிக்கிட்டேருந்து சொல்லும்போது இருப்பார். அப்போ எத்தனை திரேதாயுகம் ஆகி போயிடுது. ராமர் சமயத்திலும் வசிஷ்டர் வந்தார். அந்த வசிஷ்டர் ராமருக்கும் உபதேசம் பண்ணார். வசிஷ்டர் நான் தான். அப்புறம் பிரம்மனிஷ்டானாம், எல்லா வேதங்களும் படித்து அப்புறம் ரொம்ப வேதத்தில் நிஷ்டை இருக்கிற ரொம்ப சிறந்த அறிவியோடு இருக்கிற அந்த ப்ரஹஸ்பதி ரிஷி இருக்கானே அவன் நான் தான். அப்புறம் அநேக தேவதைகள் இருக்காங்க. அந்த தேவதைகளுக்கு கூட அநேக மிலிட்ரி சைன்யம் எல்லாம் இருக்கும். அப்படி அந்த சர்வசேனைக்கு மொத்தத்துக்கு அதிபதி, சர்வசேனாதிபதி எல்லாருக்கு யாருன்னா அந்த ஸ்கந்தன் தான் நான். குமாரசுவாமி சுப்பிரமணிய சுவாமி சேனாபதி நான் த குமாரசுவாமி. அப்புறம் சன்மார்க்கம் சத்மார்க்கம் ஆத்தியாத்மிக மார்க்கம்னு அப்படி அதை அனுசரித்து சிருஷ்டி ஆரம்பத்திலேயே நான் சொன்னபடி என்னை பற்றி தியானித்து என்னை சாட்சாத்காரம் பண்ணிக்கிட்டு நான் சொன்னபடி செஞ்ச அந்த பிரம்மதேவனை அக்ரண்யானாமன்னா நல்ல சன்மார்க்கத்தில் பிரவர்த்திக்கிற அவங்களுக்குள்ள பூஜனீயனான பகவான் அஜஹன ஸ்வயம்பூ பிரம்மதேவனுக்கு இன்னொரு பேரு அஜஹ. அப்புறம் ஏன் அஜஹான்னு அவர் நிஜமாக பிறக்கலை? ஏன் இங்கே எதுவுமே பிறக்கலை? அது உண்மையாக பார்த்த வேதாந்தப்படி
அதனால தான் அவருக்கு அஜஹ பகவான் ஒன்றே இன்னொன்னா காணப்படுறது. அதுக்கு பிறந்ததுன்னு எப்படி சொல்கிறது? இப்போ அப்படி தான் இது எல்லா லிஸ்ட்டும். அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா யஜ்ஞானாம் பிரம்ம யஜ்ஞஹ யஜ்ஞானாம் பிரம்ம யஜ்ஞோஹம் விரதானாம் அவிஹிம்சனம் வாவ்யக்ரியாம்பூவாகாத்மா சுச்சீனாமப்யஹம் சுச்சிஹி. மறுபடியும் யஜ்னங்களை பற்றி யஜ்னங்கள் பல இருக்கு. வேத பூர்வ பாகத்திலோ கர்மகாண்டத்திலோ அநேகமான யஜ்னங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை யஜ்னங்கள் என்ன இருந்தால் கூட அந்த யஜ்னங்களுக்குள்ள சிறந்த யஜ்னம் என்ன தெரியுமா? பிரம்ம யஜ்னஹ. பிரம்ம யஜ்னஹ அப்படின்னு என்ன? பிரம்மன் யஜ்னத்தில் போடுறதா என்ன? பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம். இங்கே அர்த்தம் என்னன்னா, இந்த ஞான யஜ்னத்துக்கு பேர் தான் பிரம்ம யஜ்னம். பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரம்ம ஜானம் அடையிறதுக்கு, தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சத் சங்கத்துக்கு போயிட்டு குரு கிட்ட உட்காந்துட்டு இப்படி சிரவணம் பண்ணுறது. இப்போ நீங்கள் நாடு முழுசாக வேறு என்ன விரதம் ஹோமம் யஜ்னம் சதுர்த்தி அப்புறம் பிரதோஷம் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் 1 மணி நேரம் இந்த சத் சங்கத்தினி பாகவதத்தினி இப்படி கேட்குறீங்கன்னாவே நீங்கள் பிரம்ம யஜ்னம் பண்ணுறீங்க. இது சிறந்தது, இதுதான் அல்டிமேட்டு, இதுதான் பகவான் பாராட்டுறாரு. இங்கே மட்டும் இல்லை, இது பேருக்காக லிஸ்ட்டில் சொல்லலை. அங்கே யஜ்னம் ஞான யஜ்ன பரந்தபா டிக்ளேர் பண்ணியாச்சு ஞான யஜ்னம். அதனால் நம்ம பண்ணுறது என்ன? இந்த சிரவண யஜ்னத்துக்கு பேர் இன்னொன்னும் ஞான யஜ்னம். என்ன சிரவணம் பண்ணுறோம்? பிரம்மன் பற்றி சிரவணம் பண்ணுறோம். அப்படி அப்புறம் விரதங்கள்னு இது ஏதாவது நீ தனியாக இன்னும் ஏதாவது பண்ணணுமான்னு ஒரு மனுஷனை தனக்கு தான் அனுசரிக்க வேண்டியது அஹிம்சா விரதம். அந்த அஹிம்சா விரதம் யாருன்னு தொந்தரவு பண்ணி துன்பப்படுத்தாமல் அஹிம்சை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் அந்த விரதத்தில் நான் அஹிம்சா விரதம் நான் தான். அப்புறம் சுச்சி நாம் அபி சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள் சிலது இருக்கு லோகத்தில். அது வச்சு தான் சுத்தமாகும் உலகம் எல்லாம். எப்படி எதெல்லாம்? அது வாயு, அக்னி, அப்புறம் சூரியனு, ஜலம், பேச்சு, அப்புறம் இதெல்லாமே வாயு, இதெல்லாமே கூட சுத்திப்படுத்தக்கூடிய சுத்தி ரூபத்தில் இருக்கிறது. இது எல்லாமே சுத்தி கிளென்லினஸ் இது எல்லாத்தினால தான் நடக்கிறது. ஓகே, அப்படிப்பட்ட இந்த சுத்திக்கு ஆதாரமாக ஆத்மாவாக இருக்கிற இது எல்லாமே அந்த நான் தான்றார். பார்த்தீங்களா? அப்படி சொல்லி யோகானாம் ஆத்ம சம்ரோத மந்த்ரோஸ்மி விஜிகீஷதாம் அன்வீக்ஷகி கௌஷலானாம் விகல்ப க்யாதிவாதினாம். இந்த ஸ்லோகம் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் இங்கிருந்து தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆத்தியாத்மிக சாதனா, யோக சாதனா, பக்தி சாதனா இதெல்லாம் என்ன, இங்கே வேதாந்தம் என்னது இந்த ஒரு வரியிலோ அழகான ஆழமான அர்த்தத்தோடு இருக்குது. அதனால் இது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.